கல்லூரி பாடப்புத்தகங்களில் ஆங்கிலேயர் பற்றிய புராணங்களே இருப்பதாகவும், கட்டபொம்மன், மருது சகோதரர்கள், சுதந்திர போராட்ட தியாகிகள் பற்றிய பாடங்கள் இல்லை எனவும் தமிழக கல்லூரி பாடத்திட்டம் குறித்து ஆளுநர் குற்றச்சாட்டு தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சங்கரன் இணைப்பில் இருக்கிறார். சங்கரன், வணக்கம். இது பற்றிய முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். செந்தில்குமார் என்பவர் பாஞ்சாலங்குறிச்சி போர் என்ற தலைப்பில் தமிழ், ஆங்கிலம், இந்தி ஆகிய 3 மொழிகளில் எழுதிய நூல்களுடைய வெளியீட்டு நிகழ்ச்சி ஆளுநர் மாளிகையில் நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று நூலை வெளியிட்ட ஆளுநர் திரு RN ரவி பரபரப்பாக பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். வழக்கமாகவே அவரது உரையில் பள்ளிக்கல்வி மற்றும் உயர்கல்வி குறித்த பல்வேறு ஏற்கனவே பல விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார். தற்போது மீண்டும் உயர்கல்வி குறித்த பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார். விழாவில் பேசிய அவர் 19ஆம் நூற்றாண்டு என்பது இந்தியர்களை, தமிழர்களை ஆங்கிலேய அரசு அடிமைப்படுத்தியது. தமிழகத்தில் இருந்து 4700 இளைஞர்கள் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் படையில் இணைந்து போரிட்டு பலர் மரணத்தை தழுவினர். 10 லட்சம் பேரை கொத்தடிமைகளாக ஆங்கிலேய அரசு வைத்திருந்தது. அதுவும் ஆபத்தான ஒரு பணியில் அவர்கள் ஈடுபடுத்தப்பட்டார்கள். இப்படி பல்வேறு கொடுமைகளை செய்த ஆங்கிலேய அரசு அந்த 19ஆம் நூற்றாண்டை பற்றி தமிழக கல்லூரி மாணவர்களுக்கான பாடத்திட்டங்களில் அவர்களை ஆங்கிலேய அரசை புகழ்ந்தும் பாராட்டியும் இந்த பாடத்திட்டங்கள் இடம்பெற்றிருக்கிறது என்ற ஒரு கருத்தை, குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார். கல்லூரி பல்கலைக்கழகங்களுக்கான வேந்தர் என்ற முறையில் BA மற்றும் MA ஆகிய பட்டங்களில் தமிழ் மற்றும் சமூக அறிவியல், அதே போன்று அரசியல் அறிவியல், வரலாறு போன்ற பாடத்திட்டங்களுடைய பாட புத்தகங்களுடைய நிலை என்ன என்று நான் விசாரித்த போது இது போன்ற தகவல்கள் எல்லாம் தெரிய வந்திருக்கிறது என்றும் ஆளுநர் தெரிவித்திருக்கிறார். எனவே ஆங்கிலேயரை பாராட்டி ஊக்குவித்து அதனை தற்போதும் பாடத்திட்டங்களில் தொடர்ந்து அமல்படுத்தி இருப்பது மிகவும் வெட்கக்கேடானது என்ற ஒரு கருத்தையும், கடினமான ஒரு கருத்தையும் ஆளுநர் முன்வைத்திருக்கிறார். எனவே இந்த விவகாரம் தற்போது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. விரிவான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சங்கரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.